இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை ஜெபமாலை அன்னையின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. இறைவா, ஜெபமாலை சொல்வதன் மூலமாக நாங்கள் உமது ஆசீரை பெற முடியும் என்று ஜெபமாலை அன்னையை எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிறீர். நீர் கொடுத்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்மை ஆராதிக்கின்றோம். அவருடைய பரிந்துரை வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அதிசயங்கள் பல உண்டு. அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், புனித பவுலடிகளார் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பற்றி தெளிவுபடுத்துகின்றார். இவ்வாறு வாசிக்கின்றோம்: இயேசு கிறிஸ்து அருளிய வெளிப்பாட்டின் வழியாக நற்செய்தி எனக்கு கிடைத்தது என்றும், அந்த நற்செய்தியை நான் உங்களுக்கு போதிக்கின்றேன் என்றும், அதனை நாம் நம்பி விடுதலை ஆக வேண்டும் என்று புனித பவுலடிகளார் கூறுகின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவிடம் எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று ஒரு திருச்சட்ட அறிஞர் கேட்டபொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு யார் அடுத்து இருப்பவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். நம்மோடு வாழ்கிறவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டி வாழ வேண்டும் என்றும், இரக்கம் காட்டும் பொழுது, அன்பை செலுத்தும் பொழுது நாம் கடவுளின் பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகின்றார். அன்பான இயேசு ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஏழைகளையும் அனாதைகளையும் விதவைகளையும் நீர் ஆதரித்தீர். பாவிகளையும் அன்பு செய்து அவர்களை மனமாற்றம் செய்தீர். நாங்களும் உம்மை போல எங்களோடு இருப்பவர்களை அன்பு செய்து உமது அருளை பெற்றுக் கொடுக்கின்ற கருவிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு துணை புரியும். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் நம்மோடு இருப்பவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.